ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 3 ஆர்கனைசர்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஆயில் கேனு, கார்ட்போர்ட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான மில்க் பாக்ஸ் செஞ்சுக்கலாம், பேங்கிள் ஸ்டாண்ட் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான க்யூட்டான ஆர்கனைசர்ஸ் செஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிள் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பேங்கிள் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்றும், துணி மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கரும் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் ரேப்பர்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஆங்கர் எடுத்துக்கிறேன். அதனுடைய சென்டர் பக்கத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொக்கி மாதிரி வருது இல்லைங்களா, ஸோ அந்த பகுதியில் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிங்களா இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி இதை இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு 6 பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே வந்து 3 டாட் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து 3 டாட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிசரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 6 ஹோல்ஸும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜெல்லிலேயே வந்து குட்டி ஜெல்லி இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்திருக்கேன்னா, நம்ம பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணும்பொழுது டக்குன்னு சாஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பேங்கிள்ஸ் எல்லாமே உடஞ்சி வீணாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெயிட்டான ஒரு பொருளை நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வெயிட்டாகவும் நிற்கும். அதே டைமில் சாயாது டக்குன்னெலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜல்லியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கிறேன். மணல் கூட யூஸ் பண்ணலாம். பட் மணல் வந்து கொஞ்சம் வெளியே வர வாய்ப்பு இருக்குது, கீழெல்லாம் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், கீழே சிந்தாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உள்ளே போட்டுட்டேன் இப்போ ஜெல்லி எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டிக்ஸை எடுத்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம இன்செர்ட் பண்ண அந்த ஸ்டிக் வந்து வாட்டர் பாட்டிலுடைய மறுபக்கத்தில் வந்து டச் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒன்றா எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லா ஸ்டிக்ஸையும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்மை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒட்டிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் அழகாக இதில் போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இது யூஸ் பண்ணும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேங்கிள் ஸ்டாண்ட். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே கலர்ஸ் ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து எந்த பெயிண்டிங்கும் பண்ணலை, அப்படியே தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பெயிண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பேங்கிள் ஸ்டாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம உள்ளே வந்து ஜெல்லி போட்டு வச்சுருக்கிறதால இந்த பேங்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக சாயாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக வந்து பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து செஞ்சிடலாம். இந்த ஆங்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முனையில் வந்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து கீழவும் விழாது, உள்ளவே தான் இருக்கும். வெளியே வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்பொழுது வெளியே வந்தால் கூட கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து கையை வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வெளியே எடுக்க முடியும் பேங்கிள்ஸ் இதிலேருந்து. ரொம்ப ஈஸியான பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து கௌரி ராஜா அப்படின்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மில்க் பாக்ஸ் செய்கிறதுக்காக நான் வந்து 5 லிட்டர் எண்ணெய் கேன் வந்து எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஆயில் கேனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி நம்ம மில்க் பாக்ஸ் மாதிரி செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கேனை நம்ம ஒரு 200 ரூபா 300 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளாக மாற்ற போகிறோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பாதியாக மார்க் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேல் பகுதி வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த கீழ்ப்பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சு நம்ம மில்க் பாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து அடிப்பகுதி கிடைச்சாச்சு. இப்போ மேல் பகுதிக்கு நம்ம இன்னொரு எண்ணெய் கேன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெய் கேனுடைய அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து ஹைட்டாக கட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கேனையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அடிப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா மில்க் பாக்ஸுடைய மேலே டாப்பில் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இதை வந்து இந்த மாதிரி நம்ம மேலே கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் டிசைனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை மூடி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கவும் கொஞ்சம் டிசைனாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் பேக்கெட் போடுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் தேவை இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பீஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு சைடு வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை விட கொஞ்சம் சின்ன சைஸில், அதாவது 2 இன்ச் அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் போடுறதுக்கு நம்ம ஆப்போசிட் சைடில் கட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம வந்து பால் பாக்கெட்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நம்ம கட் பண்ணி ஆகணும். ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு வந்து பால் பாக்கெட் போட்டாங்கன்னா நம்ம உள்பக்கம் இருந்தே பால் பாக்கெட்டை அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி 2 பக்கம் நம்ம கட் பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ரெக்டாங்கிள் கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 கீ செயினுடைய அந்த ரிங் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம வச்சுருக்க அந்த பாக்ஸ்லேயும் வந்து ஹோல்ஸ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊதுவத்தியை வச்சு ஹோல்ஸ் போட போகிறேன். நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஈஸியாக. இந்த ஹோல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிங்கு வந்து இதில் மாட்ட போகிறோம். அந்த கீ செயினுடைய ரிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ரிங்கை வந்து இதில் வந்து மாட்டி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த கீ செயினுடைய ரிங்கை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம கீக்கு எப்படி வந்து ரிங்கை மாட்டுவோமோ அதே போல் இந்த பீஸ்லேயும் அந்த ரிங்கை மாட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு ரிங் மாட்டிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ரிங்கையும் அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு மாட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கை அந்த நம்ம பாக்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸி தான். உள்பக்கமாக வச்சு அப்படி நீங்கள் அந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்செர்ட் ஆகிடும். பாருங்கள், 1 சைடு மாட்டியாச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடும் மாட்டிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே இப்போ வந்து நம்ம மாட்டியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் மாட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எதுக்காக வந்து இந்த பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்னா நம்ம பால் பாக்கெட் போட்ட பிறகு சம்டைம்ஸ் வந்து பூனை வந்து இந்த பால் பாக்கெட்டை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி காக்கா கூட வந்து இதை ஓப்பனாக இருந்துச்சுன்னா குத்தி குத்தி கிழிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வந்து அந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு இந்த ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருகுனா மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். பாருங்கள், நான் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஹோல்ஸ் எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டில் தான் வந்து இந்த மில்க் பாக்ஸை கட்டுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கட்டும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹோல்ஸ் இருந்தால் தான் அதில் கயிறு வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். கத்தியில் தான் ஹோல்ஸ் போட்டோமே, இப்போ எதுக்கு ஊதுவத்தி வச்சு போடுறேன்னு யோசிக்கிறீங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஊதுவத்தி வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்காக தான். ஏன்னா பால் பாக்கெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பால் பாக்கெட் கிழிஞ்சிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ இதில் கேட்டில் கட்டுறதுக்காக கயிறு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே சைஸில் 2 கயிறு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியை ஃபஸ்ட்டு நம்ம கயிறை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
நான் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன் கழலாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடும் ரெடி பண்ணியாச்சு, பேக் சைடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மில்க் பாக்ஸுடைய டாப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த நூலை வந்து நல்லா கீழே விழாத அளவுக்கு முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம சுருட்டி விட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த நூல் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தலைகீழாக கவிழ்த்து வச்சுக்கோங்க. கவிழ்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் வந்து ஒட்டிக்கும் அப்படியே அந்த பாக்ஸில். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுற கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் மாதிரி டக்குன்னு ஒட்டிக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மில்க் பாக்ஸு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதில் மில்க் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து சும்மா வாட்டர் பெயிண்டில் தான் எழுதுகிறேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் நீங்கள் அதில் எழுதிட்டிங்கன்னா அப்படியே வந்து கலையாமல் இருக்கும். மழையில் நனைஞ்சால் கூட ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி நெயில் பாலிஷ் இருந்தால் அதில் கூட நம்ம எழுதலாம். நம்மளுக்கு வந்து நெயில் பாலிஷில் எழுதினாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், போகாது. பாருங்கள், நான் மில்க் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நம்மளுடைய மில்க் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த மில்க் பாக்ஸ். உங்களுக்கு 1 இயர் வரலும் தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி மில்க் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பால் பாக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மில்க் பாக்ஸை கட்டிட்டேன். இந்த கயிறுக்கு பதிலாக நீங்கள் கட்டுக்கம்பி வச்சு முறுக்கி விட்டிங்கன்னா இன்னுமே வந்து இந்த மில்க் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பால் பாக்கெட் வந்து உங்களுக்காக போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பால் பாக்கெட் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பால்காரர் வந்து உங்களுக்கு காலையில் பாலை இந்த வழியாக போட்டார்னா நீங்கள் வந்து உள்பக்கமாக இருந்து பால் பாக்கெட்டை எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் பிளேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க பால் பாக்கெட் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த ரெக்டாங்கிள் பிளேட் வந்து நீங்கள் பால் பாக்கெட் எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மில்க் பாக்ஸ்லேருந்து பால் பாக்கெட் எடுத்தாச்சு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் காட்டன் பாக்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மார்க் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறிய அளவில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 mm 2 mm கேப் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அட்டையை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு அட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பீஸை வச்சு இன்னொரு பீஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதில் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கணும். நான் வந்து சின்ன பீஸை கட் பண்ணி செய்கிறேன் இந்த ஆர்கனைசர். நீங்கள் வந்து பெரிய பீஸை கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 8 மாதிரி ஷேப்பில் கிடச்சிருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு செல்லோ டேப் போட்டு இந்த கார்னர் பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் நம்மளுடைய ஆர்கனைசர். பாருங்கள், நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆர்கனைசருடைய அந்த 4 கார்னர்லேயும் டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2 கார்னர் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 கார்னரையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 கார்னரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டின பிறகு நம்மக்கிட்ட ஏதாச்சும் கிஃப்ட் பேப்பர் இருந்துச்சு, கிஃப்ட் ரேப்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைசர் மேலே அந்த கிஃப்ட் ரேப்பரை கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஆர்கனைசர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் உங்கள் ஆர்கனைசரை அழகுபடுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசருடைய ஒரு பகுதியை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு
ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ஒரு கயிறு கட்டிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஹேங் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாலில் ஹேங் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெரிய சைஸில் இதை செஞ்சிங்கன்னா பெரிய சைஸாக இருக்கக்கூடிய பொருட்களை கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக செஞ்சுருக்கிறதால சின்ன பொருட்களை மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் மாடலாக உங்களுக்கு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.